இன்றைக்கி என்னோடய டயட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் நான் பண்ண கேரட் சம்பல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கேரட்ஸ், வெங்காயம், எலுமிச்சப்பழம், தக்காளி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணால் பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேரட்டை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா சாப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 10 சில்லு எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாயை அப்படியே சுட்டு அதில் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி அந்த கேரட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாதி லெமன் சேர்க்குறேன். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். பெப்பர் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சப்பாத்தி, ரைஸ், தோசை எல்லா கூடவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி மோஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் தான் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் ரைஸ் கூட இது வச்சுருந்தாங்க. ஒன் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததோட ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். இதை நான் டயட்க்குமே சேர்த்துருக்கேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் இப்படி தான் இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.